ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு உருளைக்கிழங்கு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆலு பரோட்டா பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்கள். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற ஹெல்த்தி வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். சப்பாத்தி பண்ணுறதுக்காக முதல்ல மாவு ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்காக 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை நல்லா லூஸாக பிசைஞ்சிடாதீங்க, நல்லா திக்காக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ள மசாலா வச்சு தேய்க்கும்போது கரெக்டாக வரும். மேலே லைட்டாக எண்ணெய் தடவி இதை மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நான் 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நான் 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ நம்ம மசாலா உள்ளே வச்சு தேய்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாம் வதங்கின அப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை நல்லா ஆற விட்டுடணும். மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே மசாலாவில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியாக வேக வச்சு எடுத்துக்காதீங்க. அது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நமக்கு மசாலாவுமே ட்ரையாக கிடைக்கும். இப்போ சப்பாத்தி மாவுமே நல்லா சாஃப்டாகி ரெடியாகி இருக்குது. இதையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதையும் நம்ம மீடியம் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். மீடியம் உருண்டைகளாக பிடிச்சதுக்கப்புறமா நம்ம கை விரல்களை வச்சு இதை ஒரு கிண்ணம் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். அப்போ நமக்கு மசாலா உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும். க்ளோஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மீதி மாவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை திரும்பவும் லைட்டாக ரோல் பண்ணுங்கள். மசாலா வெளியில் வராமல் மெதுவாக ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மாவில் டிப் பண்ணி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது. இதை ரொம்ப தின்னாக தேய்ச்சி எடுத்தால் நமக்கு ஆலு பரோட்டா மாதிரி டேஸ்ட் கிடைக்காது. அதனால் மீடியம் திக்காக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மீடியம் திக்காக இருந்தால் தான் இந்த சப்பாத்தி டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவையும் செய்துக்கலாம். இன்னும் ஒரு மெத்தடில் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்து அடுத்தது இந்த மசாலாவை நம்ம வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சூடான தோசை தவாவில் போட்டு இதை சுட்டு எடுத்துக்கலாம். நான் 2 சைடும் கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன். நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கூட தடவிக்கலாம். நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க ரொட்டி மாதிரி கூட சுட்டு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 2 சைடும் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன், அப்போவே தெரியும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியோட எல்லா சைடும் மசாலா கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் பாருங்கள். நம்ம மசாலாவை ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா ரோல் பண்ணி லைட்டாக தேய்ச்சி எடுக்கும்போது அந்த மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். இது ரொம்ப ஈஸி தான், நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. விருப்பப்பட்டால் தயிர் மிளகாய் பொடி சேர்ந்த கலவையில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த மசாலாவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே காலையில் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் டின்னர், லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.